நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிஹா நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். I greet you all in the matchless name of Yahushua HaMashiach. For today's meditation, we will turn to Exodus chapter 20, verse 2. இன்றைய தியானத்திற்காக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 2-3 வசனங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய யாகுவா நானே. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். I am Yahuwah the Elohim, which have brought thee out of the land of Egypt, out of the house of bondage. Thou shalt have no other Elohim before me. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரும்பொழுது அங்கே மோசே திடீரென்று ஜனங்களிடத்தில் வந்து, இப்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு நாம் சுதந்திரமான ஒரு தேசத்திற்குள் போவோம், தேவன் நம்மை அங்கே கொண்டு செல்லுவார் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். When Moshe called the children of Yasharal and told them, Yahuwah Elohim spoke to me and saying that he is delivering us from the bondage and he is taking us to a promised land. அப்படி தேவனுடைய மனிதன் அவர்களிடத்தில் பேசும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கேள்வி வரும், அப்படியானால் யார் அந்த தேவன்? So when Moshe spoke to those people, then surely a question arose in the mind of the people. Okay, then who is that Elohim? அப்படி நீ சொல்லுவதை நம்பி நாங்கள் புறப்பட்டு செல்லுவதற்கு அந்த தேவன் யார்? Who is that Elohim for us to believe you? இப்போ மோசேக்கு தேவனை கொண்டு காட்ட முடியாது. ஏன்னா மோசேயும் அதுவரைக்கும் தேவன் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. அப்போ ஜனங்களிடத்தில் இவர்தான் உங்களுடைய தேவன் என்று எப்படி காட்ட முடியும்? When this question came to Moshe, he could not show them any Elohim because he has never seen Elohim himself. Then how come he is going to tell them that this is your Elohim and follow him? ஒரு தேவனுடைய மனிதனுக்கு வரக்கூடிய மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமை இது. A servant of Elohim faces such a crucial situation. அப்ப ஜனங்கள் அவரை நம்ப வேண்டுமானால் தேவன் கண்டிப்பாக தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய ஜனங்கள் அவரை எளிதாக நம்ப மாட்டார். அப்போ தேவன் தன்னை கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டியதான ஒரு நிர்பந்தத்துக்குள் அங்கே இருக்கிறார். Until unless Elohim reveals himself, nobody would believe. Then Yahuwah is in a position to reveal himself to the public. Why? ஏனென்றால் இந்த ஜனங்கள் பலவிதமான அந்நிய தேவர்களை வழிபட்ட ஜனங்களாயிருந்தார்.
இவர்கள் யூத ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனால் அவர்கள் வாழ்ந்த நாட்டிலே இவர்களுடைய தேவனை ஆராதிக்க அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆகவே அந்த கலாச்சாரத்தோடு ஒட்டி போய் அவர்கள் உண்மையான தேவன் யார் என்பதை நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை. When these people, while they were living in that foreign country, they were actually accustomed with the culture of that country and adopted their God as their gods. இது எப்பொழுதுமே நடந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்திற்கு போகிறார்களோ அந்த இடங்களில் உள்ள தேவர்களை தங்களுடைய தேவர்களாய் மாற்றிக்கொள்வது ஆதியிலிருந்து நடந்து கொண்டே வந்திருக்கிறது. It was happening from the beginning. Wherever these people settled, they always adopted their gods as these people's god. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோசே அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இப்போ மோசே அந்த செய்தியை சொல்லும் பொழுது நிரூபிக்க ஆணித்தரமாக அவரிடத்தில் எதுவுமே கிடையாது. ஒன்றை தவிர, தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்வதை தவிர வேற எதுவுமே கிடையாது அவரிடம். When Moshe went and met the people, he had nothing to back his claim that Yahuwah Elohim spoke to me. உங்களை நீங்கள் அந்த இடத்தில் வைத்து பாருங்கள். திடீரென்று நான் வந்து சொல்லுகிறேன், யாகுவா இந்த விதமாக சொன்னார், எல்லாரும் உங்கள் வீட்டை விட்டு புறப்படுங்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் புறப்படுவீர்கள்? ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேணா புறப்பட்டுருவீங்க இல்லையா? So if I come and tell you all of a sudden that please everyone leave your house and come to the place which Yahuwah has spoken to me, யாகுவா என்னோடு பேசின ஒரு இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேர் புறப்படுவோம்? எவ்வளவு கடினமான காரியம் என்று பாருங்க. If Yahuwah tells likewise, how many of us will be ready to go? Yahuwah did not speak to every individual of those people. அங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் யாகுவா பேசல. யார்கிட்ட பேசினாரு? மோசே கிட்ட மட்டும்தான் பேசினார். Yahuwah did not speak to the people individually, but he spoke only to Moshe. Now, Moshe went and spoke to the Pharaoh, and he is also like that. He will also definitely ask you, who is your Elohim? Show me. இப்போ ஃபாரோன் இடத்திலே போய் இவர் பேசுகிறார், எங்கள் ஜனங்களை போக விடுங்கள் என்று சொல்லி, என் தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவனும் கேட்பான், உன்னுடைய தேவன் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? நான் ஏன் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே கடந்து வரும் பொழுது யாகுவா தன்னை அங்கே நடக்கிற ஒரு அற்புத அடையாளங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நானே தேவன், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி. இன்னும் நன்றாக பாருங்கள், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, பார்வோனுக்கும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக மோசே இந்த காரியங்களை செய்கிறார். To reveal himself to Pharaoh and to his servants, Yahuwah commanded Moshe to perform miracles, and through the miracles Yahuwah revealed himself. Now this is not before the children of Yasharel, but only before Pharaoh and his servants and his priest. இப்போ தேவன் இந்த விதமாக
பல வழிகளிலே தான் இருக்கிறேன், தான் ஜீவிக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தினதோடு மட்டுமல்ல, தன்னுடைய நாமம் என்ன என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். யாகுவா reveals himself in this manner and also he reveals his name. தேவன் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் அநேக தேவர்களை குறித்து அவர்களும் கேள்விப்பட்டிருக்கிறார். They also heard about so many Elohim. ஆனால் இவர்கள் மத்தியிலே உண்மையான தேவன் யார் என்று வெளிப்படுத்த வேண்டியதான ஒரு கட்டாயம் அங்கே இருக்கிறது. Among all these so-called Elohims, who is the true Elohim? There is always a necessity to prove it, to reveal it. So அப்படி வெளிப்படுத்துவதற்கு அன்றைக்கு அற்புத அடையாளங்களை அல்லது அவர்களுக்கு வந்த வாதைகள் மூலமாக நான் தான் ஜீவிக்கிற தேவன் என்பதை அவர் எகிப்து தேசத்துக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. He revealed himself through these miracles that he is the only true Elohim to Pharaoh and also to the Israelites. ஒவ்வொரு காலங்களிலும் அவர் தன்னை பல வழிகளிலே வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். வெளிப்பாட்டின் மூலம் மட்டும்தான் நாம் அவரை கண்டுகொள்ள முடியுமே தவிர வேற எந்த வழியிலும் நாம் அவரை கண்டுகொள்ளவே முடியாது. Hallelujah. Only through revelation we can know him and there is no other way to know him. இப்போ இந்த வெளிப்பாடு என்பது கூட எல்லாருக்கும் வருவதில்லை. தேவன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஒரு சிலருக்கு வெளிப்பட்டதான அந்த வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? வெளிப்பாட்டின் மூலமாகவே தான் வெளிப்படுத்துகிறார். And Yahuwah reveals to not everyone but to certain people, and the people have to believe them, and to those who believe, to them the revelation comes. Hallelujah. வெளிப்பாட்டின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி வெளிப்பாட்டை பெற்றவர்கள் மூலமாக தேவனை அறிந்து கொண்டு யார் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் வெளிப்படுகிறார். Hallelujah. Through revelation he reveals, and whoever believes that revelation, to them he gives the revelation. Hallelujah. So ஆதியிலே தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வரும் பொழுது அவர் நோவாவினிடத்திற்கு வருகிறார். நோவாவினிடத்தில் வந்து நான் தான் தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாய் இரு என்று சொல்லுகிறார். To reveal himself, Yahuwah came to Noah and told him, I am Elohim, and walk before me and be upright. Hallelujah. இப்போ நோவா மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து இந்த செய்தியை பெற்றாரே ஒழிய அவருடைய குடும்பம் கூட என்ன செய்யல, இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளவில்லை. Now it's only Noah who received the word from Yahuwah, and not even his family knew about it. அப்ப நோவா அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு ஜனங்களை சந்திக்கும்படியாக அவர் செல்லுகிறார். அப்ப ஜனங்களை போய் சந்தித்து அவர் யாகுவா சொன்ன செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சொன்னால் எத்தனை பேர் அதை விசுவாசித்திருக்க கூடும்? When Noah received the word from Yahuwah, he carried it and he went to the people and he told them the message what Yahuwah gave to him. இப்போ நோவா ஜனங்களிடத்தில் போய் யாகுவா என்று ஒரு தேவன் இருக்கிறார், அவர் என்னென்ன செய்திகளை சொன்னார்,
அது உங்களுக்கு நன்மையான செய்திகள், அதற்கு இதெல்லாம் அடையாளங்கள் என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். If Noah went and told, this Yahuwah Elohim spoke to me and he gave this message to bless you all, to do good for you, then people might have accepted it. But Noah's message was totally a controversial message which people could not accept that easily. நோவாவுடைய செய்தி எப்படி இருந்தது என்றால், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வண்ணமாக அந்த செய்தி இருக்கவில்லை, முற்றிலும் மாறுபட்டதான ஒரு செய்தியாக இருந்தது. அந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் மழை என்ற ஒன்று இருக்கிறது என்பது அவர்கள் கேள்விப்படவே இல்லை. மேலே இருந்து தண்ணீர் கீழே வரும் என்கிற விஷயத்தை அவர்கள் கேள்விப்படவே இல்லை. Till the time nobody heard of rain, that is the water coming from above. அவர்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இவர் போய் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள தேவன் மேலே இருந்து வருகிற வெள்ளத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறார் என்று சொல்லுகிறார். When Noah went and told the people, in few days Yahweh is going to destroy this land by the rain coming from above, by the water coming from above. Then there were so many intellectual and learned people there. They said, we have done so many research and we can surely say there is no water in heaven, that is sky. அப்போ அந்த ஜனங்கள் கண்டிப்பாக சொல்லி இருக்க கூடும். அவர்கள் மத்தியில் இருந்த நன்றாக படித்தவர்கள், ஞானிகள், நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறோம், மேலே தண்ணீரே கிடையாது, அங்கிருந்து தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி. ஒரு அற்புதம் நடப்பதற்கு, ஒரு அதிசயம் நடப்பதற்கு, அல்லது தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வேண்டும். ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்வோம், அதை ஏற்றுக்கொள்வோமே அல்லாமல் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருந்தால் நாம் அதை தள்ளிவிடுவோம். In order to believe the word of Yahuwah, we always need some evidence, some chances, some conditions. If those things are not supported, then we won't believe it. We won't accept it. இன்றைக்கு அதுபோலதான் தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயங்களும் அற்புதங்களும், நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதற்குரிய காரண காரியங்களை தேடுகிறவர்களாகவே இருக்கிறோம். இது நடக்குமா? When we need some deliverance, we need some miracles to happen in our life, we always seek the chances, the possibilities. Can it happen like this? Then only we are able to believe it. Otherwise we will not believe it, we will discard it. நாம் அப்படியே பழகிவிட்டோம். நம்ப தகுந்த வார்த்தைகளை சொன்னால் மட்டும்தான் நம்புவோமே தவிர, நம் புத்திக்கு எட்டாத ஒரு காரியங்களை, நாம் இதுவரை கேள்விப்படாத ஒரு காரியங்களை நமக்கு ஒரு செய்தியாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இல்லை. We are accustomed and we are habituated in this manner unless there is some possibility, then only we try to believe that. Otherwise we don't accept it, we just reject it. When certain message come like this,
like it came to Noah. If you and me were there in that place, what would have been our condition at that moment? நோவாவுக்கு வந்தது போல இப்படி ஒரு செய்தி நமக்கு வந்திருந்தால், அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால், நாம் எப்படி செயல்பட்டிருப்போம்? இன்றைக்கு நாம் சொல்லலாம், ஒருவேளை அந்த இடத்தில் நான் இருந்தால், நோவா பிரசங்கித்ததை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு நானும் கூட அந்த பேழையை கட்டுவதற்கு நான் உதவி செய்திருப்பேன், அந்த கப்பலை கட்டுவதற்கு உதவி செய்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம். You could say, if I were there in that place when Noah preached, I could have believed it. Then I would have gone and helped to build the ark. அருமையான தேவ பிள்ளையே, நம்புவதற்கு ஏதுவானதை நம்புவதற்கு பெயர் விசுவாசம் இல்லை. To believe the things which are possible, that is not called faith. நம்ப முடியாத விஷயங்களை நீங்கள் நம்புவீர்களானால், நடக்க முடியாத விஷயங்களை நீங்கள் நம்புவீர்களானால், அது தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வீர்களானால் மட்டும்தான் உங்களாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும். Hallelujah. If you believe the impossible things and accept it that yes, this is the word of Yahuwah, and believe upon it, then you will see the miracles in your life. இப்போ யாகுவா சொல்லிவிட்டார், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நானே என்று சொல்லிவிட்டார். Yahuwah told, I am Yahuwah Elohim who brought you from the bondage of Egypt. ஆனால் இவர்கள் யாருக்கும் அவரை தெரியாது, அவரை பார்க்கவும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுதுதான் யாகுவா சீனாய் மலையிலே தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். When such situation came there, then Yahuwah Elohim revealed himself on the Mount Sinai to the public. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினார். இப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, அல்லது வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, நாம் அவர் எப்படி இருப்பார் என்று நினைப்போம். நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு உருவத்தில் அவர் இருப்பார் என்று நினைப்போமே ஒழிய, வேற வழியில நாம் என்ன செய்ய முடியாது, நம்மளால சிந்திக்க முடியாது. When Yahuwah revealed himself, the people, the public would have imagined that Yahuwah would be in such and such way as they saw the images. ஆனா அங்கே யாகுவா தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒரு உருவத்தில் அவர் என்ன செய்யல, தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அங்கே என்னெல்லாம் வந்தது? Exodus chapter 19 verse 18. யாகுவா சீனாயின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. 18th verse, 18. And Mount Sinai was altogether under smoke, because Yahuwah descended upon it in fire, and the smoke thereof ascended as the smoke of a furnace, and the whole mount quaked greatly. And when the voice of the trumpet sounded long and waxed louder and louder, Moses spake, and Elohim answered him by a voice. Hallelujah. இங்கே யாகுவா தன்னை இந்த வழியிலே வெளிப்படுத்துகிறார். எந்த வழியில? அமானுஷ்யமான வழியில. எந்த வழியில? அமானுஷ்யமான வழியில அவர் வெளிப்படுத்துகிறார்.
When Yahuwah reveals himself in a supernatural way. இப்படித்தான் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியுமே ஒழிய அவர் ஒரு சாதாரண மனிதனை போல என்ன செய்ய முடியாது, தன்னை வெளிப்படுத்த முடியாது, ஜனங்கள் நம்ப மாட்டார். So Yahuwah revealed himself in this manner. If he revealed himself like a common man, no one would have believed. So இங்கே யாகுவா தன்னை இந்த வழியிலே வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்களுக்கு உண்மையாகவே தேவன் பேரிலே பயமும் தேவன் பேரிலே நம்பிக்கையும் அவர் பேரில் விசுவாசமும் ஜனங்களுக்கு வந்தது. When Yahuwah revealed himself in this manner, in supernatural manner, then people started fearing him and believing him, and they trembled. இந்த வழியிலே யாகுவா தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் நடுங்கினார்கள். இவர்கள் எல்லாருமே தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். மோசே பேசினான், தேவன் வாக்கினால் அவருக்கு என்ன செய்கிறார், மறுமொழி கொடுக்கிறார். இதை ஜனங்கள் கேட்கிறார்கள். So Moses spoke to him and Yahuwah replied him by voice. So முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள், தன்னுடைய சத்தத்தினாலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், மோசேயினுடைய சத்தத்தையும் கேட்டார்கள். மோசே பேசினான், தேவன் மறுமொழி கொடுத்தார். The Israelites, they heard the voice of Yahuwah and voice of Moshe. Means அதனுடைய பொருள் என்ன, மோசே மட்டும் அங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, யாகுவாவும் அவனோடு பேசினார். இரண்டையும் ஜனங்கள் கேட்டார்கள். உண்மையிலேயே தேவன் மனிதனோடு பேசுகிறார் என்பதை அந்த நாளிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். Hallelujah. Truly they heard the voice of Yahuwah and the voice of Moshe. Both were different, and they understood truly Yahuwah Elohim speaks to the human being. Hallelujah. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு பேசின தேவன் இன்றைக்கும் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. That same Yahuwah Elohim yesterday, today and forever, he is the same. Yahuwah Elohim who spoke to a human being on that day is able to speak to us even today. Hallelujah. இந்த வழியிலே யாகுவா தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு தேவன் உண்டு, அந்த தேவன் நான் தான் என்று ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். காரணம் என்ன? Yahuwah proves to the people there is Elohim and that Elohim is me. தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தேவன் தனியாக இருந்தாரானால் அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தனியாக அவர் தனியாகத்தான் இருக்கிறார், ஆனால் மனிதர்கள் மனதிலே தனியாக இல்லை. ஒரே தேவன் நமக்கு உண்டு, அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னைக்கு? பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். புதிய ஏற்பாட்டு வந்துச்சுன்னா உங்க இஷ்டத்துக்கு எத்தனை தேவர்களை வேணாலும் நிச்சயிக்கலாம், வச்சுக்கலாம். He said, I am Yahuwah Elohim who brought you out of the land of Mitzrayim, and you shall have no other Elohim before me. Is it only for the Old Testament people?
or it is for even New Testament people. For yesterday, today and forever he is the same. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹalleluya. அன்றைக்கு ஒரே தேவன் என்றால் இன்றைக்கும் எப்படி? அவர் ஒரே தேவன் தான். இந்த பல தேவர்கள் என்கிறதான உபதேசத்தை முதல் வேதத்தில் யார் கொண்டு வந்தது தெரியுமா? The multiple Elohim's doctrine. Do you know who brought that? வாசிங்க ஆதியாகமம் Genesis chapter 3 verse 5. Genesis chapter 3 verse 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னார். For Elohim doth know that in the day you eat thereof, then your eyes shall be opened, and you shall be like Elohim, knowing good and evil. தமிழ் பைபிள்ல தேவர்கள்னு போட்டிருக்குது. கன்னடத்துல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. அப்படின்னா அப்படி இருக்கு இல்லையா? தமிழ்ல எப்படி போட்டிருக்குதுன்னா அநேக தேவர்கள், தேவர்களை போல் இருப்பீர்கள். இட்ஸ் லைக் காட்ஸ், நாட் காட். இங்கிலீஷ்ல யார் பைபிள்ல காட்ஸ் இருக்கு? எனிபடி? நோபடி. You will be like gods. என்னுடைய ஓல்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் காட்ஸ் இருக்கு இல்லையா? For God doth know that in the day you eat thereof, then your eyes shall be opened, and you shall be as gods. Plural. ஒரு காட் இல்ல, தெய்வங்களைப் போல இருப்பீர்கள். அதற்கு கன்னடத்தில் எப்படி சொல்லுவீங்க? தேவர்கள், அப்படிதானா? தேவர்கள், தேவர்களை போல. அப்ப அநேக கடவுள்கள் என்கிறதான உபதேசத்தை அன்றைக்கு கொண்டு வந்தது பிசாசு. It's the devil who brought multiple gods doctrine in this world. யாருக்கு அவர் உபதேசம் பண்ணினார்? ஏவாளுக்கு. He preached this doctrine to Eve. அங்கே இருந்துதான் இந்த பல தெய்வர்கள் அல்லது தேவர்கள் என்கிறதான உபதேசம் இந்த உலகத்திற்குள் வந்தது. From there only this multiple gods doctrine started. Then Yahweh had to establish that he is Elohim by giving him a name. Hallelujah. இப்பொழுது யாகுவா தேவனுக்கு ஒரு நிர்பந்தம் வந்தது. என்ன? தனக்கு ஒரு பெயரை கொடுக்க வேண்டும், தனக்கு ஒரு நாமத்தை கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அங்கே வந்து விட்டது. இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீர்களானால் அங்கே யாகுவா என்கிற பெயரே கிடையாது.
If you read Genesis chapter 1, there you don't find the name Yahuwah. அந்த நாமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. Genesis chapter 2 verse 4 onwards, the name Yahuwah appears. அதுக்கு முன்னால அது கிடையாது. இப்போ பல வழிகளிலே யாகுவா தன்னை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கிறது, தான் தான் தேவன் என்று சொல்லி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தேவன் என்று வெளிப்படுத்துவதற்கு அவர் செங்கடலை இரண்டாக பிளக்க வேண்டியதா இருந்தது. To reveal to the Israelites that he is Elohim, he had to divide the Red Sea. Then அப்போ ஜனங்களுக்கு புரிந்தது, இந்த மாதிரி மனுஷனால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்ப நிச்சயமாக தேவன் தான் இதை செய்தார். யாருடைய தேவன்? மோசேயின் தேவன். ஹல்லேலூயா. யாருடைய whose God performed this miracle? It is Moses' God. ஹல்லேலூயா. So ஒரு நேரங்களிலும் யாகுவா நான் தான் ஜீவிக்கிற தேவன் என்பதை ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்துக்கிறார் ஜனங்களுக்கு. ஒவ்வொரு வழியிலும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் யாரிடத்திலுமே தன்னை காட்டவே இல்லை. அவர் Yahweh has not revealed himself to anyone. நாம் அப்படியே பார்த்த முதல் தேவன் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் தெரியுமா? To whom Yahweh revealed himself for the first time? ஆபிரகாமா? Yes, correct. தேவன் முதலில் ஆபிரகாமுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தினார். பாருங்க, ஆதாமுக்கு கூட தேவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆதாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஆதாம் எதை கேட்டார்? Genesis chapter 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய யாகோவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எதை கேட்டாங்க? They heard the voice of Yahuwah Elohim. அல்லாம அவர்கள் கூட என்ன செய்யல? யாகுவாவை நேர்ல பார்க்கவில்லை. ஏன் சொன்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். Even Adam and Eve, they did not see Elohim, they only heard the voice of him. Why? Those who are pure in heart will see Elohim. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை பார்த்திருக்கிறீங்க? Hallelujah. Okay. How many of you have seen Yahuwah Elohim? Hardly anyone. Okay. So யாகுவா ஒரு வழியிலே தான் யாகுவா என்பதை ஆபிரகாமுக்கு கூட வெளிப்பாட்டின் மூலமாக தான் காட்டினார். ஆபிரகாம் இடத்தில் வந்து நான் யாகுவா, நீ என்னை நம்பு, நான் தான் இந்த உலகத்தை உருவாக்கினேன் ஏதாவது சொன்னாரா? இல்ல. Yahuwah did not speak to Abraham and say, I am Yahuwah Elohim, you trust me. I'm talking about the first time. Yahuwah told later. ஆனா ஃபர்ஸ்ட் தான் தான் யாகுவா என்பதை அவர் வெளிப்பாட்டின் மூலமாகவே ஆபிரகாமுக்கு காட்டினார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல வந்து நின்னு யாகுவா சொல்றாரு, உன் மனைவி சாரா எங்கேன்னு கேட்கிறார். Yahuwah is asking, where is your wife Sarah? அப்ப ஆபிரகாம் யோசிக்க மாட்டாரு, ஏன் வைஃப் சாராவை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? இவர் எங்கே தூர தேசத்திலிருந்து வர்றாரு, முன்ன பின்ன இவரை பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க வந்து நின்றுட்டு உன் வைஃப் சாரா எங்கன்னு கேட்கிறார்.
அதுக்கு பிறகு கேட்கிறாரு, உன் ஒய்ஃப் ஏன் சிரிக்கிறான்னு கேட்கிறாரு. ஏன் நகைத்தாள்? அவளை பார்க்கவே இல்லை. இன்னும் யாகுவா அவளை பார்க்கவே இல்லை. பார்க்காமலே கேட்கிறாரு, உன் மனைவி ஏன் சிரிக்கிறா பின்னால? When Yahweh asked Abraham, where is your wife Sarai? Then he definitely might have wondered, how did he know my wife's name? As for him, they are strangers. They are bypassers actually. அவங்க அந்த வழியில கடந்து போகிறவர்கள். எப்படி என்னுடைய மனைவியை அறிந்திருக்க முடியும்? அதற்கு மேல எத்தனை சாட்சி வேணும்? 2-3 சாட்சிகள். இரண்டாவது சாட்சி, உன் மனைவி, அதாவது யாகோவுக்கு பின்னால கூடாரத்தில் இருக்கிற மனைவி சிரிக்கிறாளாம். அதை பார்த்து கேட்கிறாரு, அவன் ஏன் சிரிக்கிறா? ஆபிரகாம் கூட தெரியாது. அவன் சிரிக்கிறான்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. Yahweh second time he is asking why your wife is laughing. But Abraham didn't know. Wife was laughing. That made Abraham to believe that he is a supernatural one. Hallelujah. அதுதான் ஆபிரகாமை சிந்திக்க வைத்தது, இவர் சாதாரண சாமானிய மனிதன் அல்ல, இவர் ஒரு வித்தியாசமானவர். So யாகுவா தன்னை ஒவ்வொரு காலங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இப்படியே வெளிப்படுத்தி கொண்டு வந்தவர் கடைசியில யாகுஷுவாவில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எங்க வெளிப்படுத்துகிறாரு? யாகுஷுவாவிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். Now Yahuwah reveals himself in Yahushua HaMashiach. யாகுஷுவா மசியாவில் யாகுவா தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? How did he reveal himself in Yahushua Mashiach? அன்றைக்கு செங்கடலை பிளந்த தேவன் நான் தான் என்பதை காட்டும்படியாக இங்கே யாகுஷுவா காற்றையும் கடலையும் அதட்டி அதை அமைதிப்படுத்தினார். To reveal to these people that this is the same Yahuwah Elohim who has come as Yahushua Mashiach, who divided the sea, is the same one who rebuked the sea and the wind, and he calmed them. அப்பொழுது சீஷர்கள் இவர் யாரோ என்று கேட்டார்கள். மார்க் 4th சாப்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். When the disciples wondered who he is, Mark 4th chapter, verse 41. Mark 4:41. அப்பொழுது அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். And they feared exceedingly and said to one another, what manner of man is this that even the wind and the sea obey him? இது என்னது? What is this? This is a revelation that he revealed to the people who he is. Amen. Hallelujah. அப்போ தான் தான் அந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். யாருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படியும்? எஜமானுக்கு தானே கீழ்ப்படி. பொதுவா ஜனங்கள் யாருக்கு கீழ்ப்படிவாங்க? எஜமானுக்கு கீழ்ப்படிவாங்க. இங்க காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்றால் இந்த காற்றுக்கும் கடலுக்கும் எஜமான் யார்? ஹல்லேலூயா.
யாகுஷா மசியா தான் தான் இதற்கு எஜமான் என்பதை அங்கே நிரூபித்தார். To whom the people will obey, to their master. Now here sea and the wind obeyed Yahushua Mashiach to establish that Yahushua Mashiach is the master of sea and the wind, and he is the creator of them. Hallelujah. தானே அவர்களை உண்டாக்கின தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இவர்கள் கேட்டதோடு நின்று கொண்டார்கள். இவர் யாரோ? Who is this man? What type of man is this? Who is this man? So அப்படி ஒரு வெளிப்பாட்டை அவர்கள் பெற்ற பிறகு, ஒரு அதிசயத்தை அவர்கள் பார்த்த பிறகு அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். Who is this? Hallelujah. After seeing such a supernatural miracle, a power over the nature, now they start realizing who is he. So அந்த கேள்வி அன்றைக்கு அவர்கள் மனதிலே வந்துவிட்டது, இவர் யாரோ? Hallelujah. That time that question came into their mind, who is he? ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னை வெளிப்படுத்துகிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை அவர் போஷிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அப்பம் எங்கே இருந்து வந்தது, இந்த மீன் எங்கே இருந்து வந்தது. இந்த wilderness he was feeding. அது வனாந்தரம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடம் வனாந்தரமான ஒரு இடம். வனாந்தரமான ஒரு இடத்தில், in a wilderness, Yahushua was feeding 5,000 people, 5,000 men, apart from women and children, with bread and fish, and only the disciples knew where from the bread came and where from the fish came. அப்போ இங்கேயும் சீஷர்களுக்கு என்ன கேள்வி வருகிறது? இவர் யாரோ? இவர் யாரோ? சோ அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வந்த தேவன், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படியாயிலும் ஜனங்கள் நான் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்து இந்த அற்புதத்தை செய்கிறார். Throughout the Old Testament, Yahuwah revealed himself to the people and established himself as he is the true Elohim, and told the people, I am Yahuwah Elohim who brought you from the land of bondage, and you have no other Elohim before me. உங்களை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகி யாகுவா நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சோ இங்கே புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுதும் அவர் அதையே தான் செய்கிறார். தான் யார் என்பதை ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப அன்றைக்கு வனாந்தரத்திலே அவர்களுக்கு மன்னாவையும் இறைச்சியையும் கொடுத்தவர் தான் என்பதை வெளிப்படுத்தவே இங்கே அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அவர் வேற, இவர் வேற இல்லை. ஏன்னா இவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆக அங்கே செய்த அதே அற்புதத்தை இங்கே ஜனங்களுக்கு செய்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, மனிதனை உருவாக்கினவர் யார் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். எங்கே?
யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கிறோம். John the Gospel chapter 9, we find there that Yahushua reveals that he is the creator of human being. மார்க் 9ஆம் அதிகாரம், John 9th chapter, ஒரு நிமிஷம். Verse 32. Verse 32. John 9 verse 32. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவர் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. அல்லேலூயா. Since the world began, was it not heard that any man opened the eyes of one that was born blind? அப்போ உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் குருடனாய் பிறந்தவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொன்னால், கண்கள் திறக்கப்பட்டதாக அநேக அற்புதங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். When he says, since the world began, we have never heard of such miracle that born blind was given eyesight. அப்ப என்னங்க நடக்கிறது? மற்றவர்கள் எல்லாருக்கும் கண்கள் இருந்தது, அந்த கண்களை திறந்தார், அந்த கண்களுக்கு பார்வை வரும்படியாக செய்தார். ஆனால் இந்த மனிதனிடத்திலே அங்கே கண்களே இல்லை, கண்களே இல்லை. Other people, they heard eyes, but they did not have the vision. To them and all, he healed them. Actually, he healed them. கண்ணில்லாத அந்த ஜனங்களுக்கு, அதாவது பார்வையற்றதான அந்த ஜனங்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஆனா இந்த மனிதனுக்கு அவர் கண்களையே உருவாக்கி கொடுத்தார். But to this man, he formed the eyes and placed it there. எப்படி பண்ணாரு? இந்த மனிதனுக்கு எப்படி அவர் அந்த கண்ணை செய்து கொடுத்தார்? தரையிலே துப்பி சேர் உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்களிலே பூசி, நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவ விட்டுச்சான் இல்லையா? verse 11. அவன் பிரதியுத்தரமாக, யாகுஷுவா என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலவாம் குளத்தில் கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். 11th verse. He answered and said, a man that is called Yahushua made clay and anointed mine eyes and said unto me, go to the pool of Siloam and wash. And I went and I washed and I received sight. Hallelujah. மற்ற குருடர்களுக்கு செய்தது போல் அல்லாமல் இவனுக்கு மட்டும் அவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார். அப்பொழுது அவரோடு கூட இருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர் ஏன் இப்படி செய்கிறார்? ஆனாலும் அவரிடத்தில் நீர் யார் என்று கேட்க இவர்களுக்கு தைரியம் இல்லை. So he did in a different way than healing the other blinds, but no one asked him, who are you? அப்ப இந்த குருடனுக்கு அவர் செய்த விஷயம் என்ன? மண்ணினால் மனிதனை உருவாக்கினவர் தானே என்பதை அவர் இங்கே அந்த சீஷர்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். களிமண்ணினால மனிதனை உருவாக்கினவர் தான் என்பதை வெளிப்படுத்தினார். So here he proved that he is the creator of human being out of the dust of earth.
பூமியின் மண்ணிலிருந்து உங்களை மனிதர்களை உருவாக்கினவர் நான் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ கடைசியாக அவர் தன்னை எங்கே வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. He revealed himself at the stake of Calvary. Who is he? கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை என்னவாக வெளிப்படுத்தினார்? ஒரு தகப்பன் தான் தன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வேற யாரும் நமக்காக என்ன செய்ய முடியாது? ஜீவனை கொடுக்க முடியாது. அவர்கள் வேண்டுமானால் அவர்களும் செத்து போகலாம். ஒரு மனிதனுக்காக இன்னொரு மனிதன் செத்து போகலாம், ஆனால் அது இந்த மனிதனுக்கு எந்த நன்மையும் செய்யாது. For a mankind, another man can die, but that won't do any good for this man. They both will be dead, that's all. But here, when Yahushua died at the stake of Calvary, he revealed himself that he is our Father who gives life to us. நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அவர்தான் என்பதை, தமக்கு மீண்டும் ஜீவனை, தன்னுடைய ஜீவனையை கொடுத்து அவர் அங்கே கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார். ஆம், அருமையான தேவப்பிள்ளையே, அவர் இந்த வண்ணமாக தன்னை நமக்கு வெளிப்படுத்தி, எப்படியாகிலும் என் பிள்ளை என்னை அறிந்து என்னை உணர்ந்து என்னிடத்தில் ஓடி வரமாட்டானா, என்னிடத்தில் ஓடி வரமாட்டாளா என்று சொல்லி இந்த வழியிலே அவர் தன்னை வெளிப்படுத்தினார். Hallelujah. How Yahushua revealed who is he? He revealed that he is the heavenly Father who gave life to us. Once again he proved by giving his life to us, so that he expected that my children will know me, they will understand me, and they will accept me, and they will come to me. அவர்கள் என்னை உணர்ந்து விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற எண்ணத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னை வெளிப்படுத்தினார். Hallelujah. So this is how he revealed himself to us, by giving his life to us. இப்பொழுதும் ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கு. நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நாம் எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும், நாம் எவ்வளவு பலவீனர்களா இருந்தாலும், நாம் எவ்வளவு தூரம் அவரை விட்டு போயிருந்தாலும், நமக்காக ஜீவனை கொடுத்தவருடைய இருதயம் நமக்காக துடிக்காதா? Might be how big sinner you are, how far you have gone from him, this all doesn't matter. Won't his heart struggle to receive you when you call upon him? நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய இருதயம் உனக்காக துடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா யாரும் செய்ய முடியாத காரியத்தை அவர் கல்வாரி சிலுவையில் அவர் செய்தார். எதற்காக? நான் தான் உங்களுடைய பிதா, நான் தான் உங்களுடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கடைசியிலே தன்னை இப்படி வெளிப்படுத்தினார். ஏன்னா ஒரு பிதாவுக்கு தான் தன் பிள்ளையிடத்தில் அன்பு வரும், ஒரு சகோதரனுக்கு அன்பு வராது. ஒரு சகோதரன்
இன்னொரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க முன்னாலே வரமாட்டான். சொத்துல வேணா பங்கு வாங்க வருவான், வேற எதுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். A brother will not come forward to give his life in order to save one's life, but he may come to take part in parting your properties, nothing else. ஒரு தகப்பன் மாத்திரமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும் என்பதை அவர் செய்து காட்டி, நான் தான் உன்னுடைய தகப்பன் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எஸ். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அன்று வெறும் வார்த்தையில் சொன்னார், இந்த செய்கையிலே செய்து காட்டினார். He said, let there be no Elohim for you before me. That time he told by his voice, and now at the stake of Calvary, he proved it. He revealed it practically and physically. Hallelujah. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அதோடு கூட சகலத்தையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? Romans chapter 8 verse 32. Romans chapter 8 verse 32. He that spared not his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? Hallelujah. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஆகையினால தான் அவர் சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். Because of this he said, whatsoever you ask in my name, I shall give it to you. Hallelujah. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எதை வேண்டுமானாலும் அவரிடத்தில் கேட்கலாம். நாம் பிள்ளைகள், அவர் அப்பா. நம் பிள்ளைகள் கூப்பிடும்போது அப்பா தன்னுடைய செவியை அடைத்துக் கொள்வதில்லை. கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நாம் கேட்டவற்றை அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். Because he is our father and we are his children, and when we call upon him, he is not going to close his ears, and whatsoever you shall ask, he will surely grant it to you. He will give it to you. Hallelujah. இதெல்லாம் தேவன் அவருடைய பிள்ளைகள் வைத்த சுத்த அன்பினால் மட்டுமே. Because of the pure love, he does all these things in your life. Hallelujah. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருப்பாரானால் நீங்கள் அவரை உங்கள் சொந்த பிதாவாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் கேட்பது என்னவோ எப்படியோ அப்படியே நீங்கள் அவரிடத்திலே இன்றைக்கு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர் நிச்சயமாக அதை உங்களுக்கு செய்வார். Dear children of Elohim, if you believe that he is your heavenly father and you ask anything to him, he is pleased to grant you right now. Shall always stand up. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. அவர் தன்னை தேவன் என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அவர் நம்முடைய அப்பா என்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக தன்னுடைய இரத்தத்தை நமக்கு தந்ததன் மூலமாக, தன்னுடைய ஜீவனை நமக்கு தந்ததன் மூலமாக, he revealed himself that he is our father by shedding his blood for our sake and giving his life for our sake.
இப்ப தைரியமாக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவார். You can ask him boldly whatever you want and he will surely answer you. நாம் பேசலாம் அவரோடு கூட. எல்லாரும் பேசுங்கள் அவரோடு. Every one of you, please speak to him. Please speak to him. Ask him. Ask him. He's going to give you whatever you ask him. He's going to give you. He is your loving father. அவர் உங்களை நேசிக்கிற உங்கள் தகப்பன். பிள்ளைகள் கேட்கும் பொழுது அவரால் அமைதியாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அதை செய்வார். Whatsoever you ask, whatsoever ask, you are his child. He will surely give you. He will surely give you. Believe. Believe in your heart. You ask salvation, he's going to give you. You ask the anointing of the Holy Spirit, he's going to give you. You ask for anyone else, he's going to do that. Hallelujah. Whatsoever you ask, hallelujah. Because he is your father. He gave his life. What more he cannot give you, dear children of Elohim. Hallelujah. Hallelujah. Believe. Believe in your heart. நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அப்பா நான் வருகிறேன் என்று நீ சொன்னால் அவர் உன்னை தடுக்க மாட்டார். How big sinner you are. If you call him and say, Father, I come to you, he won't reject you. He won't reject you. அவர் உன்னை தள்ள மாட்டார். அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஐயா. நீரே என்னுடைய அப்பா, எனக்கு ஜீவனை தந்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் எப்படி தராமல் இருப்பீர்? என்னை ரட்சியும். Save me, Father. Save me, Father. Hallelujah. ஒப்பு கொடுக்கலாமா? கூப்பிடலாமா? என்னை ரட்சியும். என்னை ரட்சியும். இன்னைக்கு வெளிப்படுத்தினீரே, உம்மை நான் அறிந்து கொள்கிற பாக்கியத்தை தந்தீரே. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளை அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மாற்றி என்னை ஏற்றுக்கொள்ளும். Father, you are my Father. Accept me, Father, as I am. Forgiving me all my sins, all my setbacks, all my weaknesses. Accept me, Father. எனக்கு இந்த மன்னிப்பை தான். Give me that forgiveness. Hallelujah. Hallelujah. ஒப்புக்கொடு பிரியமானவர்களே, உங்களை அணைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is there to hug you and embrace you. உலகம் உங்களை தள்ளலாம், உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் உண்மையான தகப்பன் உங்களை புரிந்து கொள்கிறார். The world may not understand you. The world may reject you. But your true father will accept you in any case. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் தகப்பன் உங்களை ஏற்றுக்கொள்வார். Hallelujah. Let's pray. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Our gracious heavenly Father, we praise and thank you for this wonderful time. Father, அப்பா, நாங்கள் நம்புகிறோம் நீர் உம்மை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். Father, we believe that you reveal yourself more and more to us, even your perfect love to us, Father. Father, even in this moment, whoever has surrendered their heart to you, Father, you accept them and embrace them, Father. Let them know your love
more and more. அப்பா, யாரெல்லாம் இந்த வேளையில் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை நீர் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஐயா. Father, speak to your children. Let them hear your voice. அப்பா, அப்படி பிள்ளைகளோடு நீர் பேசும். உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் அப்பா. உம்மை போல விடுவிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும் வண்ணம் உம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ விடுதலை கட்டளையிடுவீராக. Father, command the deliverance in the life of your children to know that there is no one who can deliver like you, Father. Because you are our Father and you have all the power and might in you. நீர் மாத்திரமே எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். Father, I believe that you heard the prayers of your children. ஆசீர்வதியா உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதி. பக்கத்தில் இருக்கிறவர்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. வர முடியாமல் போன பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்றி ராஜா. மகள் வினிதாவுக்காக நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். தேவரீ, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த மகளுக்கு மிக பெரிய விடுதலை நீர் தாரும் ராஜாவே. அந்த மகள் இந்த இடத்தில் வந்து நின்று உமக்கு சாட்சி சொல்லும்படியாக, அந்த குடும்பமே உமக்கு சாட்சி சொல்லும்படியாக பெரிய காரியங்களை செய். Father, we pray for our dear girl Vinuta. Father, bless her and deliver her in such a way that she would come in front of your kahal as a whole family and testify and glorify your name, Father. Hallelujah. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்து. Father, bless everyone's family and individually. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name alone be glorified. In the matchless name of Yahushua HaMashiach, we pray with thanksgiving. Amen. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். Amen. Hallelujah.